பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கேரள மாநிலம் பம்பை, சபரிமலை உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் மெட்டல் டிடெக்டர் மூலமாக பக்தர்களை சோதனை செய்த பிறகே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஆரல்வாய்மொழி, களியக்காவிளை, 5 கிராமம் சோதனை சாவடிகளிலும் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நெல்லை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் நவீன உபகரணங்களோடு அதிரடி சோதனை நடத்தினர். மேலும் கேட்பாரற்று கிடக்கும் வாகனங்களை தீவிரமாக ஆய்வு செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தோடு வேலூர் கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில், அப்துல் கலாம் மணிமண்டபம் மற்றும் பாம்பன் ரயில் பாலம் உள்ளிட்ட இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.